ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஸ்டோரிஸ். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பேச போகிறோம்? நம்மளோட ஃபேவரட்டான டாபிக் ட்ராவல் கதைகள். எப்படி நாங்கள் ஆரம்பித்தோம், இப்போ எப்படி போயிட்டுருக்கு, என்னென்னலாம் இடையில பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா, குழந்தை நாங்கள் ஒரு 1996 போயாகணும். நாங்கள் குழந்தையா இருந்தப்ப இருந்து எங்களை அடிக்கடி திருப்பதி கூப்பிட்டு போவாங்க. எங்கள் வீட்டில், உங்கள் வீட்டில் எப்படி நான் ஒரு வாட்டி கூட போனதே இல்லை. வேறு சும்மா போவாங்களா? கொடைக்கானல், கொடைக்கானல், பாண்டிச்சேரிலாம் வந்திருக்கோம். நான் சென்னை வந்திருக்கேன் 2 தடவை. அப்புறம் கன்னியாகுமரி, சவுத்தில் கேரளா அந்த மாதிரி போயிருக்கோம். குருவாயூர் 3-4 வாட்டி போயிருப்பேன். குருவாயூர் 2 வாட்டி போனேன். இந்த மாதிரி நிறையா குடும்பங்களோடு சேர்ந்து கோயில்களுக்கும் குளங்களுக்கும் வந்து அதிகமாக போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து காலேஜ் படிக்கும்போது தேர்ட் இயர் தான் ட்ராவல். ஆனால் செகண்ட் இயர்லேயே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி இருந்தே எல்லா இடத்துக்கும் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த டூரிஸ்ட் பிளேஸஸ்க்கு அவ்வளோ போயிருக்க மாட்டோம். அப்போ சரி செகண்ட் இயரில் வந்து அப்போ நமக்கு ஆக்சுவலி காலேஜில் யோசிச்சு பார்த்துருக்கேன். இடையில மற்ற நம்ம சீனியர்ஸ்லாம் வந்து வெறுப்பேற்றிட்டே இருப்பாங்க. நான் அங்கே போனேன், இங்கே போனேன், நான் தேனி போகிறேன், அப்படி இப்படின்னு வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம என்னடா நம்ம போகக்கூடாதா அப்படின்னு வந்து இருக்கும். அப்போ தான் சரி சும்மா நம்மளா ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து போவோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போனோம்ல, அது நம்ம தனியாக போனது. தோனி ஃபால்ஸ் போனோம் பாலக்காடில் நம்ம எல்லாரும் சேர்ந்து. செகண்ட் இயர் தான் போனோமா இல்லை நம்ம போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போனோமா? ஞாபகம் இல்லை. சரி ஓகே. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து தனியாக ட்ரிப்பு போனோம். மருதமலை போகிறதுக்கே வந்து ரொம்ப தயங்கிட்டு இதெல்லாம் டவுட்லாம் கேட்டுட்டு அப்பா அம்மாட்டெல்லாம் பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு அப்படிலாம் ஒரு ட்ரிப்பு போனோம் மருதமலைக்கு. இதுக்கும் லிட்ரலி 10 நிமிஷம் தான் காலேஜ்லேருந்து மருதமலை அடிவாரத்தில் தான் இருக்குது காலேஜ். இருந்தாலும் வந்து அந்த ஒரே ஒரு பஸ்ஸு ஏறி போய் போகிறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அதுக்கே பர்மிஷன்லாம் கேட்டு அதுக்கே சிலர் வீட்டிலலாம் வந்து திட்டிகிட்டு இருந்தாங்கல்ல. பஸ்ஸில் தனியாக பஸ்ஸில் ஏறி இதுக்கும் எத்தனை பேர் 15 பேர் அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து போனோம். அதுக்கே வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு வாட்டி தனியாக காலேஜெல்லாம் 6:30 காலேஜ் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து 5:30க்கோ 6 மணிக்கோ அப்போ தான் கிளம்பணும்னு நினைக்கிறேன். மருதமலைக்கு வண்டியில் தனியாக 2 பேர் போனோம். ஞாபகம் இருக்கா? அதுக்கே வந்து பயந்துட்டு போயிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஃபைனல் இயரில் தான். அதுக்கப்புறம் வால்பாறை போனோம். ஃபஸ்ட்டு ஒரு 4 பேர் 5 பேர் போனோம். வால்பாறை போனோம். அதுதான் தொடக்க புள்ளி. அதில் ஃபஸ்ட்டு போன ட்ரிப்பு அதுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கேரளா, ஆமாம், திருச்சூர் பூரம்லாம் போனோம். திருச்சூர், கோழிக்கோடு போனோம். ஊட்டி போனோம். ஊட்டி எல்லாம் வந்து காலையில் இன்னைக்கு கிளாஸ் போகிறதுக்கு மூடே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னா சரி வா ஊட்டி போவோம் அப்படின்னு காலேஜ்லேருந்து ஒரு பஸ்ஸு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஊட்டி பஸ்ஸு ஏறி அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு பஸ்ஸு. உண்மையிலேயே அப்போ வந்து அந்த ஊட்டி போய் டீ குடிக்கிறது ஒரு கிரேஸாக இருந்துச்சுல்ல. ஊட்டி போய் அதே மாதிரி டீ குடிச்சிட்டு அது வந்து வெறும் பேச்சு பாட்டு இதெல்லாம் மட்டும் கிடையாது. கண்டிப்பாக வந்து கோயம்புத்தூரில் படிக்கிற எல்லாருமே வந்து அந்த ஸ்டேஜில் குடிக்கிறக்காக போவாங்க. ஆமாம், நாங்கள் போயிட்டு மதிய கிளாஸுக்கு வந்துடுவோம். காலையில் 5 மணிக்கு கிளம்பி போயிட்டு மதியம் கிளாஸ் 1 மணி 2 மணி அந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து கிளாஸுக்குலாம் போயிடுவோம். ஒன்றுமே பண்ண மாட்டோம். ஆனால் ஊட்டி போயிட்டு சுற்றிலாம் பார்க்க மாட்டோம். டீ மட்டும் குடிச்சிட்டு அங்கே போய் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி தோசை தான் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். அதுவே ஒரு பெரிய இதுவாக தான் ஊட்டி போயிட்டு வந்தோம். ட்ராவலிங் டு ஊட்டி அப்படி ஃபேஸ்புக்கில் அப்டேட்லாம். இப்போ அதெல்லாம் மெமரிஸில் வரும்போது வந்து ஒரே என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்து ஃபோட்டோ போட்டு லொக்கேஷன்லாம் போட்டு ஃபேஸ்புக்கில். அப்போ இன்ஸ்டாகிராம் நாங்கள் அவ்வளோ இதுவாக இல்லை. இன்ஸ்டாகிராமே பெரிய இதுவாக கிடையாது அப்போ 2015-16லலாம். அதனால ஃபேஸ்புக்கில் தான் வந்து எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி. அதுக்கப்புறம் ஆனைக்கட்டி போவோம் அடிக்கடி. ஆனைக்கட்டி அகலி அந்த ரிவருக்கு ஆனைக்கட்டி நல்ல பிளேஸ். அது வந்து எப்படின்னா காலைல 5 மணிக்கு போயிட்டு அது 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் தானே ட்ராவலு. 5 மணிக்கு கேட் திறந்துருவாங்க, ஹாஸ்டல் கேட்டு. போயிட்டு 10 மணி கிளாஸுக்கே வந்து திரும்ப வந்துடுவோம். அதான நல்ல ஒரு லொக்கேஷன். இப்போ வரைக்குமே வந்து நான் சும்மா அடிக்கடி போவேன். நீயும் போவதானே? கோயம்புத்தூர்ல இருந்தப்பெல்லாம் போயிட்டு அது வந்து கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப பக்கம் தான். அதனால அங்கே வந்து அடிக்கடி போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சென்னை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து லாங் ட்ரிப்பாக எங்கேயாவது போகலான்னு கொல்கட்டா வந்து பிளான் பண்ணோம். இடையில என்ன பண்ணோம்னா நம்ம கோப்ரோ வாங்கினோம். ஏன்னா அப்போ இருக்க டிராவல் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருப்பாங்க. ரொம்ப 4-5 பேர் தான் பொறுக்கி எடுக்கிற மாதிரி. இதுக்கு தமிழில் யாருமே இல்லை. சிவபுராணம் இருந்தார்,
வேற யாருமே இல்ல, சிவபுராணம் மட்டும் தான் வந்தாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்தாங்க. இர்ஃபான் இருக்கும். இர்ஃபான் வந்து ஆனா ஃபுட்டு வீடியோஸ் போட்டுருவேன். டிராவலும் அதையும் பார்த்துட்டு தான் இருந்தோம். அப்ப பெருசா நிறைய பேர் இருந்திருப்பாங்க, நமக்கு வந்து தெரியல. ஆனா நாங்க பார்த்தது இர்ஃபானும் சிவபுராணம் மட்டும்தான். சரி, அவங்க கோப்ரோ வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கோப்ரோ வாங்கினோன்னா எங்களுக்கும் ஒரு தைரியம் வந்துருச்சு. ஓகே, ஒரு சேனலையே ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் ஆரம்பிச்சுட்டு முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கு போனது வந்து கொல்கட்டா. அதுக்கு முன்னாடி நான் கோகர்ணா போயிருந்தேன், அந்த வீடியோஸ் போட்டிருந்தேன். அப்புறம் வந்து கொல்கட்டா சரிலாம் அது 2 பேரும் சேர்ந்து அப்பதான் வந்து போனோம். இவ காலேஜ்ல ரொம்ப பிஸியா இருந்தா, அதனால வந்து கொல்கட்டா டிசம்பர் எங்களுக்கு நாங்க கிறிஸ்டியன் காலேஜ்ல படிச்சதுனால கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் ரொம்ப நிறைய நாள் லீவ் விடுவாங்க. ஸோ அதனால சரி கொல்கட்டா போவோம்னு சொல்லிட்டு கொல்கட்டா ட்ரெயின்லாம் புக் பண்ணிட்டு, ஆனால் ஜாலியாக தான் இருந்துச்சு ட்ரிப். 2 நாள் ட்ரெயினில் போயிட்டு திரும்ப வரப்போ ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு ஏன்டா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நாங்கள் கிறிஸ்மஸ் டைமில் போயிருந்ததுனால அங்கே கொல்கட்டா அந்த பார்க் ஸ்ட்ரீட்லலாம் வந்து ரொம்ப செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. நடந்தே போக முடியாத மாதிரி க்ரௌடாக இருந்துச்சு, வெறுத்துருச்சு. எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. எனக்கு நான் வந்து டென்ஷன் ஆகிட்டு வந்து திட்டிட்டு இவளே எரிஞ்செறிஞ்சு விழுந்துக்கிட்டே இருந்தேன். நான் வரவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்க்கணும்னா ஜிப்சி ஜின்ஸ்னு ஒரு சேனல் இருந்துச்சு. இப்போ அது கௌதமி முத்துக்குமார்ங்கிற நேம்ல இருக்கும். அதுல போயிட்டு பாத்தீங்கன்னா அதுல கொல்கட்டா வீடியோஸ் இருக்கும், அதுல போய் பாருங்க. அங்க வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சுல, மறக்க முடியாது. என்னன்னா சுந்தர்பன்ஸ் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன ஏது எப்படி போகணும் யாரையும் கேட்கவும் இல்லை, சும்மா கூகுள்ல மட்டும் பார்த்துட்டு, அதுவும் சும்மா ஆன்லைன்லாம் இல்லை, ரிசர்ச்சே பண்ணல. கொல்கட்டா ட்ரிப்புக்கு எங்க போகலாம் இது எதுவுமே பண்ணவே இல்லை. நாங்கள் என்ன பண்ணோம், சும்மா ஆன்லைனில் பார்த்துட்டு சுந்தர்பன்ஸ் அவ்வளோ பெரிய காடு, அதுக்கு நடுவில் வந்து சரி ஒரு இந்த ரூம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக ஒரு ஹோட்டல் வந்து ரெசார்ட் வந்து புக் பண்ணிட்டோம். போயிட்டு அங்க போயிட்டு எப்படி போறதுன்னு தெரியல. அங்க போனா போட்ல தான் நீங்க அதுக்கு போகணும் அப்படிங்கறாங்க. போட் எவ்வளவுன்னு கேட்டா 12,000 ரூபாய் அப்படிங்கறாங்க. எங்களுக்கு ஹிந்தியும் தெரியல பேசுறதுக்கு, பெங்காலி வேற பேசுறாங்க. அவங்களுக்கு ஹிந்தி ப்ராப்பரா தெரியல. தெரிஞ்ச லாங்குவேஜ்ல பேசிட்டு அப்புறம் 8,000 ஏதோ கட்டி ரூம் வந்து 5,000 4,000 தான். ஆனா அது போயிட்டு 12,000 ரூபாய் போயிட்டு நாங்க 5 மணிக்கோ 3 மணிக்கு சம்திங் ஏதோ கிளம்புனோம். நைட்டு 8 மணிக்கோ 7:30 தான் போய் ரூம்க்கே போய் சேர்ந்தோம்னு நினைக்கிறேன். 4 மணிக்கே இருட்டிருச்சு. அந்த சைடு சீக்கிரமா இருட்டிரும். சீக்கிரம் வாங்கன்னு அந்த ஹோட்டல் மேனேஜர் சொல்றாரு. என்னது இது 3 மணி தான் ஆகுது இருட்டிருங்கிறாரு அப்படின்னா, கரெக்டா ஒரு 4 மணிக்கெல்லாம் இருட்டிருச்சு. ஆமா, ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் கொல்கட்டா போன உடனே ஃபர்ஸ்டே சுந்தர்பன்ஸ் தான் போனோம். கொல்கட்டால இருந்ததா கூட சரி பரவாயில்ல, சீக்கிரம் இருட்டிரும், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணணும் அப்படின்னு வந்து தெரியவே இல்லை. போன உடனே கொல்கட்டால இருந்து இறங்கின உடனே டைரக்டா சுந்தர்பன்ஸ்க்கு ஒரு லோக்கல் ட்ரெயின்லாம் மாறி பஸ் அது இதுன்னு மாறி தைரியம். ஆமா, அந்த கூட வந்த போட் டிரைவருக்கும் ஹிந்தி இங்கிலீஷ் எதுவுமே தெரியாது, பெங்காலி தான் பேசுறாரு. எங்களுக்கும் வந்து பெங்காலி எதுவுமே தெரியாது, ஹிந்தியா தெரியாது. போயிட்டு இருக்கோம். என்ன அந்த ஆத்துல யாருமே இல்ல, நம்மளை கடத்திட்டு போனா கூட. ஏன்னா வீட்லயும் வந்து பெர்மிஷன்லாம் பெரிய பெர்மிஷன் வாங்கல, உண்மை எதுவும் சொல்லல, எங்க போறோங்கிறதும் சொல்ல. கொல்கட்டா போறோம்னு மட்டும் சொல்லியிருந்தோம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொல்கட்டா ஃப்ரெண்டு வீட்டுக்கு எது கல்யாணம் சம்திங் கல்யாணமா சரி ஏதோ ஒன்று ஃப்ரெண்டு வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்து போயிருந்தோம். நான் 2 பேரு தண்ணி போட்டு இருக்கோம். நானும் இவ போட் டிரைவர் அசிஸ்டன்ட் ஒருத்தர் 4 பேர் தான் லிட்டரலா. என்ன பேசுறது, இப்போ ஹோட்டல் வந்துட்டோமா எதுவுமே கேட்கறதுக்கு வந்து ஒரு சான்ஸே இல்ல. ஒரு இடத்துல நிறுத்தினாங்க, அவருக்கா நிறுத்தி நம்மளை இறக்குனாங்க. ஆமா, சரியான பயம், ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு போறாங்களா என்னது அப்படின்னு. அப்ப கூட லைட் தெரியல. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா அது என்ன நடந்திருக்கலாம், என்ன தைரியத்துல போனோம். அப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கால் பண்ணி சும்மா வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். தனியா நாங்களும் வந்து எது பண்ணிருக்கோம், இந்த ஊர்ல இருக்கோம், ஏதாவது நடந்ததுன்னா இங்கதான் நீங்க வந்து தேடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனா அங்கிருந்து நம்ம எப்படி அதுக்கப்புறம் நிறைய ஊர்களுக்கு போனோம், தாய்லாந்து போனோம். இப்போ வந்து நிறைய நாடுகளுக்கு வந்து கௌதமி போயிட்டு இருக்காங்க. வருஷம் 2 நாடு 3 நாடு அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. அங்கிருந்து நம்ம ஒரு டெவலப் ஆகி வந்தோம்ல, அந்த இது டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு? எப்படின்னா இப்போ நம்ம 2018 17லயே சேனல் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணி 2018 லாஸ்ட்ல சேனல் ஆரம்பிச்சு 2019 தான் ஃபர்ஸ்ட் வீடியோவே அப்லோட் பண்ணோம். அப்பயே வந்து அப்போ வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் போட ஆரம்பிச்சிருந்தோம், தனியாக பேஜ் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ரீல்ஸ் வந்துச்சு 2020 21 சம்திங்லேயோ ஏதோ வந்துச்சு ரீல்ஸு. அப்போ இருந்தே நம்ம ஒழுங்காக நம்ம வந்து போட்டிருந்துருக்கலாமோ ரீல்ஸு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அப்போ இருந்து ரொம்ப கண்டினியூஸாக பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக தான் தமிழ்நாட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது.
அப்போ போட்டிருந்தா இப்போ ஓரளவு நம்ம வந்து இன்னும் பெரிய ரீச் ஆகியிருந்துருக்கலாமா அப்படி. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க, இப்போ தமிழ்லேயே ரீஜனல் லாங்குவேஜில் பண்ணுறவங்க நிறைய எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. எல்லாருமே ஜென்ரலி இந்த மாதிரி அன்எக்ஸ்ப்ளோர்டாக போடுறது அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக தான் இருப்பாங்க. என்னோட டைப் ஆஃப் கண்டென்ட் வந்து வேற இல்லை. ஸோ ஒருவேளை நம்ம முன்னாடியே ஏர்லியாக வந்து இன்னுமே ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அந்த மாதிரி அந்த டேக் வந்து வாங்கியிருந்துருக்கலாம் அப்படின்னு வந்து தோணும். இல்லை இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா கம்ப்ளீட் ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குல்ல. கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸும் கிடைக்குது. ஒரு நமக்கு 10 வீடியோ ஆன்லைன்ல பார்க்கிறதுக்கு போட்டாலே 10 வீடியோ கிடைக்குது. அப்பெல்லாம் அவ்வளோ ரிசோர்ஸும் நமக்கு இல்லை. இப்போ வந்து இப்போ ஒருவேளை இப்பயே ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா முன்னாடிலாம் ரொம்ப ஐட்னரியும் இருக்காது. இப்பயும் அந்த மாதிரி தான் வச்சுக்கோயேன். ஏன்னா ரொம்ப ப்ராப்பராக பிளான் பண்ணால் நடக்கவும் செய்யாது அது. ஆனால் இப்போ வந்து ஒரு அதே சுச்சுவேஷனாக இப்போ நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து வேற மாதிரி மாறி இருக்கு. முன்னாடி வந்து ரொம்ப ஓவர் திமுறா, ரொம்ப ஓவர் இதுவாக வந்து என்னன்னாலும் பார்த்துக்கலாம், என்ன ஆயிர போகுது அப்படிங்கிறதுல இருக்கும். இப்போ வந்து ஆனால் அந்த இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இப்படி பண்ணால் இப்படி ஆயிரும், நம்ம அது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸில் வாங்கின அடிகள் தான். ஆமாம். ஏன்னா ஒரு தடவை நான் தனியாக என் ஹனிமூனுக்கு ஊட்டிக்கு போகிறேன். ஹனிமூனுக்கு கைஸ், ஹனிமூனுக்கு அது வந்து அதுவும் ஊட்டி தான் கொடுத்து வச்சிருந்தது. ஏன்னா அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு லீவு கிடைக்கல, 2 நாள் தான் லீவ் கிடச்சிது. அப்போ வந்து அங்கே ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம் மேக் மை ட்ரிப்பில். அங்கே போய் பார்த்தா அந்த ப்ராப்பர்ட்டியே இல்லை. எங்களை மாதிரி அங்கே 4 பேர் வந்து நிற்கிறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி புக் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து இது ஆயுத பூஜை லீவ் வேறு, ஃபுல் ரஷ்ஷு, ஊட்டியே ரஷ்ஷு, எங்கேயுமே ரூம் கிடைக்கல. கஷ்டப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி ஜூனியர்ஸ்ட்டெல்லாம் பேசி இதுன்னு பண்ணி கடைசியாக ஒரு நைட்டு தான் போய் ஒரு ரூமில் போய் சேர்ந்தோம். அது வந்து ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுலேருந்து இப்போ நான் ரூம் புக் பண்ணும்போது டபுள் கான்ஷியஸாக ஆயிட்டேன். என்ன கூகுள் ரிவ்யூ இருக்கா, கூகுள் ரிவ்யூ ரீசெண்டாக இருக்கா, அந்த கான்டாக்டே இருக்கா, அந்த நம்பர் கிடைக்குதா, அவங்கள்ட்ட டேரெக்டாக நம்ம பேசிடலாமா, கண்டிப்பாக நீங்கள் இருக்கீங்களா, வர்றோம் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு லேர்னிங்காக தானே இருந்தது. இப்போ போனதுலேயே உனக்கு ஃபேவரட்டான ஒரு ட்ரிப்னா எதை சொல்லுவேன்? ஃபேவரட்டான ட்ரிப்புன்னா நிறையா இருக்குது. டக்குன்னு கேட்டால் இப்போ ரீசெண்டாக போன அபுதாபி தான். எனக்கு முன்னாடி வந்து இது ஆஃப் த டாபிக் தான் இருந்தாலும் வந்து சோலோ ட்ரிப்லாம் இப்போ இவ வந்து படிச்சுட்டு இருக்கப்ப இவ ரொம்ப பிஸியாக இருப்பா, இவளோட ஸ்கெடியூலே வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்போ சோலோ ட்ரிப்லாம் நிறையா வந்து போயிட்டு இருந்தேன். இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து இப்போயே சோலோ ட்ரிப் வந்து போயிட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போ போகிறப்ப வந்து சித்துவையும் வந்து கூப்பிட்டு போனால் நல்லா இருக்குமே. ஒவ்வொரு ட்ரிப்லேயும் அப்படி தான் வந்து தோணும். சம்டைம்ஸ் வந்து ஒரு டிக்கெட் தான் வந்து கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, இன்னொரு ஆள் அக்காமடேட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து சித்து இருந்தாலும் நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து தோணிகிட்டே தான் இருக்கு. சோலோ ட்ரிப் போகிறதுக்கு தடையெல்லாம் கிடையாது, ஆனால் மென்டலி வந்து அவன் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து தோணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து அவன் கூட வந்து அபுதாபி போயிருந்தேன். அவன் கூட போனதும் ஒரு இது. அதுக்கப்புறம் அபுதாபியும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. ஃபுட்டு பயங்கரமாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இடமே அங்கே இருக்க ஆளுங்க எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்தும் ஆளுங்க இருந்தாங்களா, அதனால வந்து அது வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கோன்ற ஃபீலும் வந்து இருந்துச்சு. ஆனால் அது லிட்டரலி ஒரு சென்னை மாதிரி எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் அபுதாபி வந்து ரொம்ப பிடிச்ச. அதுக்கப்புறமா வந்து இப்போது ட்ராவல் பண்ணுறத ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணால் வந்து உங்களுக்கு மென்டலி வந்து ரிலாக்ஸ் ஆயிரும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்துரும், தேவதையாக ஃபீல் பண்ணுவீங்க, லைட்டராக ஃபீல் பண்ணுவீங்க, அப்படி ஒரு ரைட்டராக வந்து ஃபீல் பண்ணுவீங்க ட்ராவல் பண்ணிங்கன்னா. அந்த மலை உச்சியில போய் உட்காந்து அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க படிச்சோம்னா செமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனா புக்கு படிச்சா நல்லா தான் வந்து இருக்கும். அங்க போய் தான் புக்கு படிக்கணும், அங்க போய் படிக்கணும், அது அப்படி தப்பு கிடையாது, அது தப்பு தான். அந்த மாதிரிலாம் வந்து உண்மையிலே எதுவுமே கிடையாது. ஓவரா வந்து ரொமான்டிசைஸ் பண்றது, இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இதுவாயிரும், அந்த இடத்துக்கு போனீங்கன்னா வந்து இதுவாயிரும் அப்படின்னு. இப்போ நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியும், டைமும் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நம்மளோட ஃபேமிலியை கூப்பிட்டு போகிறோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறோம் அப்படிங்கும்போது அது பிரச்சனை இல்லை. இல்லை நம்மளால அது முடியல அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது.
உங்களால அஃபோர்டே பண்ண முடிஞ்சாலும் உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதுல தப்பே இல்லை. அது ஒரு பியர் ப்ரெஷர் காரணமா நம்ம அதை செய்யணும் அப்படின்னு அதுக்காக செய்யக்கூடாது. இப்போ இன்ஸ்டாகிராம்ல நானே வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன்ல, இப்போ நான் வந்து வேணும்னே எல்லாரையும் வெறுப்பேற்றுறதுக்காக தான் போடுறேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அது கிடையாது. அது வந்து இப்போ எனக்கு ஒரு வேலையாயிருச்சு, நான் வந்து என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் இப்போ நான் ஒரு பிராண்டுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னா அது நான் போட்டு தான் ஆகணும். ஆனால் அதை பார்த்துட்டு வந்து எல்லாரும் வந்து நினைப்பாங்க, அடிக்கடி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காளே, எப்பயும் ஊர் சுற்றிக்கிட்டே இருக்காளே, உங்களை மாதிரி வந்து எப்படி ஆகுது அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து ப்ரெஷராக வந்து எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா இன்ஸ்டாகிராம் ரொம்ப வந்து எல்லாருமே லிட்ரலி ட்ராவல் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப நம்ம ப்ரெஷர் ஆன்லைன்ல பார்க்கிறது எதுவுமே உண்மை கிடையாது. அங்க காட்டுற எக்ஸ்பிரஷன் எதுவும் உண்மையிலேயே ஆஸ்ட்ரிச் அதோட அந்த மீன் தான் உண்மையிலேயே. அது வந்து அது ஒரு வேலையானதுக்கப்புறம் அது வந்து லிட்டரலி 95 ஜாப் எப்படி பண்ணிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் எல்லாருக்கும், எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் அப்படிதான் இருக்கும். இந்த பக்கம் போயிட்டு தலை சுத்தி வாந்தி எடுத்துட்டு இந்த பக்கம் வந்து நின்று வாவ் அப்படின்ட்டு ரியாக்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி லிட்டரலி அந்த மாதிரி நிறைய நடக்கும். அதனால நம்ம வீடியோஸ் மட்டும் நல்ல வீடியோஸ் தான் ஆப்வியஸாக ஷேர் பண்ணுவோம். அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து அவங்க இப்படி பண்றாங்க அவங்க இப்படி போறாங்க அப்படின்னு வந்து நினைக்கவே கூடாது. இது டெம்பிள் மங்கீஸ்ல ஒரு வீடியோ ஒன்று வரும், பார்த்திருக்கியா? என்னன்னா விண்ட் ஆன் மை ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு அதில் வந்து அப்துல்லி வந்து இந்த மாதிரி சொல்லுவார், எனக்கு ரொம்ப டிப்ரெசிங்காக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்களாம் ட்ராவல் பண்ணுங்க, நீங்கள் அங்கே போங்க, இதுக்கு வந்து வண்டி ரெண்ட் பண்ணுங்க, லடாக் போங்க, பட்ஜெட் வந்து இதுக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறையா அது மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து மொத்தம் 1 லட்சம் அந்த மாதிரி வந்து ஆயிரும். பட்ஜெட் இவ்வளோ வரும்னு சொன்னோடனே அவர் வந்து எனக்கு வந்து காசுல தான் கஷ்டமாக இருக்குது, இதுக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி போயிட்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி லிட்ரலி அப்படி தான் வந்து இருக்கும். காசு இல்லைனாலுமே நம்ம வந்து ட்ராவல் பண்ணி தான் ஆகணும், கடன் வாங்கியாவது ட்ராவல் பண்ணி தான் ஆகணும், இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் வந்துச்சு இப்போ. ஸோ அதனால் வந்து ட்ராவல் பண்ணுறது இப்போ சோறு திங்கிற மாதிரி வந்து அத்தியாவசியம் அந்த மாதிரின்னு வந்து எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் வந்து ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதனால நமக்கு கிடைக்கிற அட்வான்டேஜஸும் ஒன்றும் பெரிய அட்வான்டேஜஸ்லாம் இல்லை. ஒரு ஜஸ்ட் ஒரு 2 நாள் போயிட்டு வருவோம், ஒரு ரொட்டீன் வாழ்க்கையிலேருந்து ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும், திரும்ப வந்து அதே வாழ்க்கைக்கு தான் வருவோம். அதுக்காக நம்ம வந்து ரொம்ப தூரம் போகணும், மைண்டு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப தூரம் போகணும் அப்படின்லாம் வந்து கிடையாது. இப்போ வீட்டிலேயே இருந்து வேலை பார்க்குறவங்க, இப்போ எனக்கே வந்து சம்டைம்ஸ் எங்கேயாவது வெளியே போகணும்னு தோணும், அதுக்காக ட்ரிப்பு போகணுன்னு அவசியம் கிடையாது. சும்மா இங்கே சென்னையில் தான் இருக்கோம், பீச்சுக்கு போகலாம், இல்லை எங்கேயாவது பார்க்குக்கு போகலாம், இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணலாம். நம்ம ரொட்டீன்லேருந்து ஒரு டீவியேஷனோ டிஸ்ட்ராக்ஷனோ வந்து கொஞ்சோண்டு இருந்தால் கூட வந்து போதும். அதுக்காக நம்ம அவ்வளோ செலவு பண்ணணும்னு வந்து அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம டிராவல் பண்ணும்போதும் 2 எக்ஸ்ட்ரீம்ஸ்க்குமே நம்ம போயிட்டு வரணும் நம்மளால முடியுங்கிற பட்சத்தில். இப்போ நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு லக்ஸூரியஸான ஒரு ஹோட்டலில் தங்குறோம், பாத் டப்லலாம் ஒரு நாள் குளிக்கிறோம் அப்படின்ட்டு இருந்தாலும், இன்னொரு நாள் வந்து நம்ம ஹட்டில் தங்குறோம், இல்லை ஒரு ஹாஸ்டலில் தங்குறோம். ஏன்னா நாங்கள் வந்து கோவிட் டைம்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து ஆனமலை அடிவாரத்தில் சேத்துமடைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, அங்கே போயிட்டு அங்கே கடலை வந்து போட்டிருப்பாங்க அந்த தோட்டத்தில். அப்போ யானை நிறையா வரும்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு சின்ன ஓலை குடிசை கீழே வந்து மூங்கில் வச்சு மேலே வந்து ஓலை குடிசை மாதிரி வச்சு அங்கே வந்து தங்குவாங்க டெய்லியுமே. அங்கே போய் நாங்கள் வந்து 4-5 பேர் போய் தங்கி நைட்டில் யானைலாம் வந்துச்சு. லிட்ரலி ஒரு 50 மீட்டர்ஸ் தூரத்தில் வந்து யானைலாம் வந்துச்சு. உண்மையிலே பயமாக இருந்துச்சு. இப்போ நினச்சாசெல்லாம் போட்டு எல்லாத்தையும் இருந்தாங்க. இது இப்போ நினைச்சா அட்வென்ச்சரஸா இருக்கு. ஆனா வந்து அப்போ உண்மையிலேயே இப்ப பண்ண மாட்டோம். இப்ப ஆமா கண்டிப்பா பண்ண மாட்டோம். இப்ப யானைனாலே வந்து ரொம்ப பயமாயிருச்சு லிட்டரலி. இப்ப நான் ஸ்ரீலங்கா போயிருந்தேன் 2 இயர்ஸ் முன்னாடி. அப்ப வந்து அந்த மாதிரி தான் சாயங்காலம் டைம் ஆயிடுச்சு. லிட்டரலி நேஷனல் பார்க் நடுவில் தான் வந்து தங்கியிருந்தோம். அப்போ வந்து நாங்கள் சஃபாரி போயிட்டு வந்துட்டு அப்போ ட்ரோன் ஷாட்ஸ்லாம் விட்டு வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு என்னன்னு தெரியல, 2-3 யானை அங்கே ஒரு குளை மாதிரி இருந்துச்சு, அங்கே வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. லிட்ரலி துரத்த ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு எப்பயுமே இந்த கனவுல வந்து இந்த மாதிரி யானை துரத்துற மாதிரி, புலி துரத்துற மாதிரி அந்த மாதிரி கனவு வந்துட்டே அந்த மாதிரி வரோடனே இது வந்து திடீர்னு எங்கள் கைடு வந்து சொன்னார், திடீர்னு எல்லாம் ஓடுங்க நிற்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே நிஜமா ஓடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நின்று கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா கனவுல வர்றது வந்து உண்மையிலேயே நிஜமான மாதிரி வந்து இருந்துச்சு. அப்போ வந்து அப்படி ஓடும்போது யானை இப்படி வருது, நாங்கள் வந்து யானையை அந்த பாத்துல தான் தாண்டி வந்து போனோம். அப்போ வந்து உண்மையிலேயே செம்மையாக வந்து பயந்துட்டேன். ஏன்னா அதுக்கு வந்துச்சு அப்புறம் கிட்ட யானை வந்து போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நாங்கள் உள்ளே ஓடிட்டோம். அப்போ வந்து செம்மையாக வந்து பயந்துட்டேன். உள்ளே போயிட்டேன். அதுவும் வந்து நாங்கள் தங்கியிருக்க இடம் வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி வில்லா மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு சைடு ஃபுல்லாக வந்து கிளாஸு ரூம்லேயே. நைட்லாம் எனக்கு தூக்கமே வரல, அவ்வளோ பயமாக இருந்துச்சு.
அந்த மாதிரி அதெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கதையெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்தேன். நம்ம ஆனமலை போனதெல்லாம் அப்போ வந்து நம்ம எப்படி இருந்திருக்கோம், நம்ம எவ்வளோ வந்து ரெஸ்பான்சிபிளாக வந்து இருந்திருக்கணும் அப்படின்லாம். ரெஸ்பான்சிபிள் இல்லை, பெருசாக நம்ம எதுவும் தப்பெல்லாம் எதுவும் பண்ணலை, ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்திருக்கோம். இப்போ வந்து அப்படி இருப்போமான்னு கேட்டால் வந்து சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் க்ரூஸ்லேயும் ஒரு தடவை போயிருந்தோம். அதுவும் பிஸ்னஸ் ட்ரிப்பாக தான் இருந்துச்சு அது. ஆனாலும் அங்கே போயிட்டு எப்பறம் இவ்வளோ செலவு பண்ணிட்டு இப்படி, ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. ஆமாம், அதாவது உள்ளே மட்டும்தான் இருக்க முடியும், வெளியே போய் பார்க்கறதுக்குலாம் இல்லை. அண்ட் எக்ஸ்பென்சிவ், அந்த ஒரு எக்ஸ்பென்சிவ், அந்த ஒரு ₹1,00,000 ₹1.5 செலவு பண்றதுக்கு நம்ம ஜாலியா யூரோப் போயிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி நம்ம அப்படிதான் யோசிப்போம். ஆனா அங்க ஃபேமிலியா வந்து அங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணி தங்கியிருந்தாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ ஓகே, நம்மக்கிட்ட நிறைய காசு வரப்போ அந்த மாதிரியும் கொஞ்சம் வேலைகள் பண்ணணும், இந்த மாதிரியும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும். பேக் பேக்கிங் பண்ணியிருக்கோம் நிறைய இடத்துல, ஹாஸ்டல்ல டாம்ஸ்ல எல்லாம் தங்கியிருக்கோம், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம்ல. ட்ராவலும் லக்ஸுரியா இருந்தாலுமே எந்த அளவுக்கு நம்ம வந்து கிரவுண்டடா இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து இருக்கணும். அதுதான் வந்து நல்ல ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராவல் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். இப்படிலாம் போகிறப்போ ஹிடன் ஸ்பாட்ஸ் பற்றிலாம் வந்து போடுறாங்கல்ல. இப்போ லிட்ரலி வந்து எக்கச்சக்கமான பேர் ஹிடன் ஸ்பாட்ஸ் தான் வந்து போடுறாங்க. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நான் ரீசெண்டாக வந்து ஒரு ஆர்டிக்கிள் எல்லாம் வந்து படித்தேன். இந்த மாதிரி ஹிடன் ஸ்பாட்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுறது மூலிமா அங்கே வந்து இருக்கக்கூடிய மேன் பவரோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு டூரிசமோ லோக்கல் ஷாப்ஸோ இல்லை ஹோட்டல்ஸோ திடீர்னு ஒரு 10 பேர் வர இடத்துல 100 பேர் 200 பேர் வந்து வந்தாங்கன்னா அவங்கள எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? ஸோ அந்த இடத்துல அவங்க ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க, லோக்கல்ஸ் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஹிடன் ஸ்பாட்ஸ்லாம் போட்டால் கண்டிப்பாக வந்து வீடியோ மில்லியன் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக அது ஒரு 1 மில்லியன் போகுது, அதை பார்த்துட்டு ஒரு 100 பேராவது போகிறாங்கனாலுமே அந்த இடம் வந்து பாதிக்கப்படுறது வந்து கண்டிப்பாக அது இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் வந்து அது நடக்க தான் செய்யும். ஸோ அதுக்கு படித்தப்பறம் தான் தெரிஞ்சது நம்ம ஹிடன் ஸ்பாட்ஸ்லாம் வந்து இனிமேல் வந்து நம்ம பண்ணக்கூடாது, இப்போ இனிமேல் வந்து போடக்கூடாது. நம்ம போட்டாலுமே இப்போது ஆனைக்கட்டியில் நம்மளோட ஸ்பாட்லாம் இருக்குல்ல, அதை நம்ம போட்டாலுமே வந்து ஒரு வேளை எல்லாருமே வந்து இங்கே போயிட்டாங்கன்னா நம்மளோட ஸ்பாட்டாக அது இல்லாமல் போயிருமோ அப்படின்லாம் வந்து தோணும். ஸோ அது அது டூரிஸ்டிக்கான ஒரு இடம் கிடையாது. அதை நம்ம ப்ரமோட் பண்ணி அங்கே வந்து எதுவுமே டெவலப்மெண்ட்டும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா லிட்ரலி அது வந்து ஒரு வில்லேஜ், அங்கே வந்து மக்கள் இருக்காங்க, அங்கே வந்து ஒரு ரிவர் இருக்கு, அதில் ஒன்றுமே அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்பை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ப்ரமோட் பண்ணுறது மூலியமா வந்து அவங்களோட டே டு டே லைஃப் தான் வந்து பாதிக்கப்படுமோ அப்படின்னு வந்து தோணுது இப்போல்லாம். இப்போ அதுவே வந்து நம்ம ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகிறோம் இல்லை ஒரு ஃபேமஸான ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதை சுற்றி நிறைய ஒரு ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்டோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோ வந்து அங்கே நடக்கும். இப்போ ஜென்ரலாகவே ஒரு ஊட்டிக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் அதுக்கு ஒரு இப்போ பஸ்ஸில் போகிறோன்னா அங்கே போயிட்டு ஒரு டாக்ஸி எடுப்போம், டாக்ஸிக்காரங்களுக்கு ஹோட்டலில் போய் தங்குவோம், ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவோம், அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸை வாங்குவோம், சாக்லேட்ஸ் கண்டிப்பாக சாக்லேட்ஸ் வாங்குவோம், வரிக்கி வாங்குவோம் ஊட்டிக்கு போனால். ஸோ இந்த மாதிரி அங்கே இருக்கிற பிஸ்னஸ் ஆட்களுக்கு ஒரு யூஸாக இருக்குது, அங்கே இருக்கிற ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம உதவுற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி டூரிஸ்ட் இடத்துக்கு போகும்போது நம்ம எப்போ போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சீசன் எந்த சீசன் போகிறோம் அப்படின்னு. இப்போ பீக் சீசன், இப்போ சம்மர் டைம்லாம் வந்து மே மாதம் அப்படின்னா இப்போ ஆப்வியஸாக ஸ்கூல் லீவ் விடுவாங்க, பேரண்ட்ஸ்லாம் அப்போ லீவ் போட்டு வந்து ட்ரிப் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி வந்து போவாங்க. அப்போ அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, அவங்க அப்போ தான் போய் ஆகணும். இப்போ நம்மளாம் வந்து நம்மள மாதிரி ஃப்ரீலான்ஸ் பண்ணுறவங்களோ இல்லை கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கவங்களுக்கோ வந்து நம்ம அந்த டைம் போகாமல் வேறு ஏதாவது டைம் போகலாம். ஸோ அதனால வந்து நினைக்கிறவங்க அந்த டைமை சூஸ் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற டைம். ஸோ அதனால் நமக்கு வந்து இப்போ சீசன் டைம்னா உங்களுக்கு ஃபுட்டாக இருக்கட்டும் ஸ்டேயாக இருக்கட்டும் எல்லாமே டபுள் மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஃபினான்ஷியலாகவும் வந்து நமக்கு பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், மென்டலியும் வந்து கூட்டம் பார்க்காம இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னுமே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதான் இப்போ இந்த ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று இருக்குது, ஃபோர்டர்ஸ் நோ கோ லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 2025 எந்தெந்த இடத்துக்குலாம் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து வேர்ல்டு லெவலில் 15 டெஸ்டினேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்ன டெஸ்டினேஷன் இருக்குது தெரியுமா? கேரளா இருக்குது. அதில் வேர்ல்டு லெவலில் எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்குது, எவ்வளோ கண்ட்ரீஸில் எவ்வளோ ஃபேமஸான சிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து கேரளா வந்து போகக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா நிறையா டூரிஸ்ட் வந்து வரதுனால கேரளாவோட இதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சர் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி நிறையா இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஆர்டிக்கிளில் கேரளாவும் வந்து ஒரு லிஸ்ட்டில் இருந்துச்சு. அதுலேயே வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா
பாலி வந்து ஆப்வியஸா அது இருக்கு. அதுக்கப்புறமா ஜப்பான்ல டோக்கியோ இருக்கு, மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கு. மவுண்ட் எவரெஸ்ட் போய் எல்லாரும் பொல்யூட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மவுண்ட் எவரெஸ்ட் வந்து போகக்கூடாதுன்னு இருக்கு. அப்புறம் வெனிஸ் போகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய 15 டெஸ்டினேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுலலாம் வந்து அதெல்லாம் பார்க்குறப்ப தான் வந்து தெரியுது இந்த மாதிரிலாம் வந்து நம்ம எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், நம்ம வந்து எதெல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணணும், ஒரு கிரியேட்டராக என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் பார்த்தப்பறம் தான் வந்து தெரியுது. இப்போ வந்து பாரிஸ் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னா ஜாப்பனீஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈஃபில் டவரே வந்து பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபோட்டோவில் நம்ம ஆப்வியஸ்லி நிறையா வந்து பார்த்துருப்போம். ஆனால் நேரில் போய் பார்த்தா ஈஃபில் டவர் இப்படி இருக்குது, நம்ம என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம என்ன இமேஜின் பண்ணி வச்சோமோ அந்த மாதிரி வந்து நேரில் இல்லை அப்படின்னா அந்த டூரிஸ்ட்டுக்கோ இல்லை ட்ராவலருக்கோ வந்து ஆங்ஸைட்டி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோட்டோஸில் ஆப்வியஸாக வந்து கலர் கிரேடிங் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எல்லாமே பண்ணி தான் வந்து போடுவோம். ஆப்வியஸாக நேரில் போனால் அது அப்படி இருக்காது தான். ஆனால் நம்ம அதை பார்த்துட்டு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே நேரில் போயிட்டு அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஆங்ஸைட்டிலாம் வந்து நிறைய பேருக்கு வருது, டிசப்பாயிண்ட் ஆகுது. நம்ம இவ்வளோ செலவு பண்ணி வந்திருக்கோம், நம்ம ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி நேரில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நானே நிறைய பேர் வந்து கூட வரவங்களும் பார்த்துருந்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எதுவுமே அதுக்காக நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் பார்க்காம போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கக்கூடிய கைண்ட் ஆஃப் வே ஆஃப் ட்ராவல் வந்து நிறையாவே வந்து மாறிடுச்சு. முன்னாடிலாம் நம்மளே நிறையா புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அந்த இடத்துக்குலாம் வந்து போயிருக்கோம். அப்போ வந்து பயங்கரமாக நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் அந்த இடமே. இப்போ சிவ்யாநாத்தோட ஷூட்டிங் ஸ்டார்லாம் படித்தோம்ல, அதை படிச்சுட்டு நான் ஸ்பிட்டி வேலி போகிறப்பெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இமேஜினேஷன் நம்ம ஒன்று இமேஜின் பண்ணது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கண்ணால் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு இதுவாக இருக்கும். இப்போ வந்து நம்ம விஷுவலி எல்லாமே வந்து பார்த்துட்டு போகிறதுனால டிசப்பாயின்மெண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வருது அப்படிங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் ட்ராவல் பண்ணுறப்ப வந்து இந்த மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் நம்ம வந்து எனக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகாமல் இருக்கணும். புக்கு படித்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறப்போ ரீசெண்டாக வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கூட்டிகிட்டு போயிருந்தீங்களே, அப்போ தான் நான் வந்து சிலுவைராஜ் சரித்திரம் படிச்சிருந்ததுனால அப்போ சித்து வந்து இந்த ஊரில் தான் சிலுவைராஜ் பிறந்தாரு, இதுதான் வத்ராப்பு, இங்கே தான் வந்து அவர் பஸ் ஏறினாரு அப்படின்னா சொல்கிறப்போ நம்ம எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதாவது ஒரு வெளிநாடு போய் நம்ம ஒரு இடத்துல ஒரு படத்தில் ஒரு இடம் பார்த்துருப்போம், ஒரு புக்கில் ஒரு இடம் படிச்சிருப்போம், அதெல்லாம் ஸ்பாட் பண்ற மாதிரி எனக்கு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்க அந்த ஒரு வில்லேஜை பார்க்குறப்போ, அந்த பஸ் ஸ்டாண்டை பார்க்குறப்போ எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுதான். ஸோ வந்து நம்ம தேடி தேடி ரொம்ப ரொம்ப தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு எது நெசசிட்டியா இருக்கோ அதை நம்ம கிட்டே இருந்து அதுவே இன்னுமே ஈக்குவலான ஹாப்பினஸ் வந்து ஈக்குவலாங்கிறத விட இன்னுமே அதிகமான ஹாப்பினஸ் வந்து அது கொடுக்கும், எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நம்ம போனோம்னா. ஸோ அதுதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் இல்லாமல் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். எப்போ ட்ராவல் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுங்க. நாங்கள் முன்னாடி நிறைய தப்பு பண்ணி இப்போ வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கோம். அந்த மாதிரி நீங்களும் வந்து தப்பா நடந்துருச்சு அப்படின்னா ஐயோ தப்பா நடந்துருச்சு, ஐயோ நிறைய செலவு பண்ணிட்டோமா, இது இப்படி பண்ணிருக்கலாமே அப்படி பண்ணிருக்கலாமே. சில ட்ரிப்பெல்லாம் அப்படிதான் ஃபுல்லா நெகட்டிவா ஆகும். நம்ம வந்து 50,000 60,000 செலவு பண்ணிருப்போம், ஆனால் ட்ரிப் வந்து இது ரொம்ப மோசமா தான் இருக்கும். பிரச்சனையா இருக்கும், மென்டலி பிரச்சனையா இருக்கும். ஆனா அது எல்லாமே வந்து நடக்கிறதா, எப்பயுமே கரெக்டா வந்து நடக்காது. ஸோ அதனால அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ரிப்பேர்டா வந்து இருக்கணும் ட்ராவல்ங்கிறப்ப. ட்ராவல் பண்ணும்போது பண்ணணும்னு டைம் இருக்கிறவங்க, அதுக்கான பிளேஸ் இருக்கிறவங்க தாராளமாக ட்ராவல் பண்ணுங்க. பண்ண முடியாதவங்க பீச்சுக்கு போங்க, பார்க்குக்கு போங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல எபிசோடில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.